ஸோ ஹாய் நண்பா, இந்த வருஷம் தீபாவளியில் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் ராமாயணா. அதுவும் ஒரு படம். ஆல்ரெடி ராமாயணத்தை வச்சு நிறைய பேர் மொக்க பண்ணாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். பிரபாஸோட ஆதிபுரஸ் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்து படம் பாக்ஸ் ஆஃபீஸை கூட தொடாமல் அட்டை ஃப்ளாப் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக தான் இருந்துச்சு படம். ஸோ அதை தொடர்ந்து என்ன தான் விஜய் டிவியில் வர்ற மாதிரிலாம் இவங்க எடுக்கவே முடியாது. விஜய் டிவியில் அந்த மகாபாரதம் அதெல்லாமே செம்ம. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தங்கல் டைரக்டர் ராமாயணா பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறாரு. இந்த படத்தில் என்ன ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்னா, ஒன்று தங்கல் டைரக்டர் அந்த படத்தினால இவருக்கு ஒரு மரியாதை வந்துச்சு. ரெண்டாவது கேஜிஎஃப் யஷ் இதில் வில்லனாக ராவணனாக நடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. நானும் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் பார்த்தேன். ஆனாலும் ஆஃப் கார்ட்டூன் ஆஃப் சீரியல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒன்று படத்தில் இல்லாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் நம்ம 90s பார்த்தப்போ அந்த ராமாயணத்தில் ராவணன் அந்த ஆல்ரெடி பெரிய வில்லனாக தான் இருப்பான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சாமியாராக இருந்து உள்ளே போய் அடிக்கிற மாதிரியெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் அங்கங்கே கிராஃபிக்ஸ் ஓப்பனாகவே தெரியுது. ஆனால் இந்திய பொருள் செலவில் இது வரைக்கும் தமிழ் மட்டும் இந்திய சினிமாவிலேயே 4000 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அதிக செலவில் எடுத்த முதல் படம் இதுதான் இப்போ பேரில் நிற்கிது. சோனி பிக்சர்ஸ் என்ன நம்பி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. எங்கேயோ படம் மிஸ் ஆகுது. ஆனால் அவங்கவுங்களோட கேரக்டர் எல்லாமே சூட் ஆகிருக்கு. சீதைக்கு சாய் பல்லவி, ராவணனுக்கு ஹீரோ, வில்லன் எல்லாத்துக்குமே அவங்க கேரக்டர் சூப்பராக சூட் ஆகிருக்கு. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் இல்லாமல் அங்கங்கே மனுஷன் வர்றதுனால படம் ஏதோ ஒரு 50% கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் நல்ல ரீச் கொடுத்துருக்கு. ஆனால் உண்மையாலுமே பார்த்துட்டு நீங்கள் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. உண்மையை சொல்லுங்கள். படம் பாதி சீரியல் பாதி கார்ட்டூன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அங்கங்கே வர்ற கிராஃபிக்ஸ் நம்மளுக்கே தெரியுது ஓப்பனாகவே. ஏன்னா இவ்வளோ செலவில் கொடுத்து எடுத்திருக்காங்க. இது டைரக்டருக்கே தோண மாட்டேங்குது அங்கங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு. பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகாமல் போச்சுன்னா பெரிய லாஸ் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஏன்னா ரன்வீர் கபூருக்கு தமிழில் அவ்வளோ வரவேற்பு கிடைக்காது. தமிழ்லாம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரன்வீர் நடித்தது அனிமல், அப்புறம் பர்ஃபி, அந்த 2 படம் தான் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ இந்தியாவில் அவனுக்கு அவ்வளோக்கா ஃபேன்ஸ் கிடையாது. எஸ்ஸுக்கு வேணால் ஃபேன்ஸ் எஸ்ஸுக்காக போவாங்க எனக்கு தெரிஞ்சு. தங்கல் கூட 2வது தான். ஆனால் எஸ்ஸுக்காக தான் படம் போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சாய் பல்லவி. ஸோ ட்ரெய்லர் பார்க்காதவங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பெரிய கனெக்ட் ஆகிற மாதிரி தெரில ட்ரெய்லரு. ஸோ பாப்பா தீபாவளி அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் ஒன்று உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருமே ராஜமௌழி ஆயிட முடியாது. உண்மையிலுமே எல்லாருமே ராஜமௌழி ஆயிட முடியாது. அது என்னென்னா நான் ஒத்துக்கிறேன். இந்திய சினிமாவுக்கு ஒரு ஐகானிக் டைரக்டராக ராஜமௌழி இருக்காப்புல. வாரணாசி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அடுத்த வருஷம். ஸோ ஆனால் இதில் இன்னொன்று ஹனுமானா சன்னி டியோவில் காமிக்கவே இல்லை. ஸோ படம் தீபாவளிக்கு வருது நண்பா. இந்த தீபாவளிக்கு இனிமேல் விஜய் கிடையாது. தீபாவளிக்கு என்னென்ன படம் இல்லை, இந்த படம் கன்ஃபார்ம் தான். ஏன்னா அதிக பொருட்செலவு எடுக்கிறதுனால அவங்களே கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு படம் எங்கேயும் மிஸ் ஆகுது.